அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பவர்களுக்கு சிறப்பு முகாம்களும் நடத்தப்படுகிறது. அதை பற்றி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். 1/1/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தினை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 16/11/2024 மற்றும் 17/11/2024, 23/11/2024 மற்றும் 24/11/2024 ஆகிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில், அதாவது பொதுவாக வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தல், இடமாற்ம், ஆதார் எண்ணை இணைத்தல் ஆகியவற்றுக்கான படிவங்கள் அந்தந்த நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அங்கேயே சமர்ப்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் 29/10/2024 முதல் 28/11/2024 வரை உள்ள காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவோ அல்லது வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள பதிவுகளில் பெயர் நீக்கம் அல்லது திருத்தம், இடமாற்றம், ஆதார் எண்ணை இணைத்தல் ஆகிய பணிகளையும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நேரடியாக சென்று செய்யலாம். அது மட்டுமல்லாமல் www.voters.eci.gov.in ஆகிய இணையதள முகவரியிலும் மற்றும் வாக்காளர் உதவி கைபேசி செயலி மூலமாகவும் ஆன்லைன் மூலமும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், இடமாற்றம் செய்தல், ஆதார் எண்ணை இணைத்தல் போன்றவற்றிற்கு விண்ணப்பிப்பதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. 1/1/2025, 1/4/2025, 1/7/2025 மற்றும் 1/10/2025 ஆகிய தேதிகளில் 18 வயது பூர்த்தி அடைபவர்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களும் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள படிவங்களை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளரின் புகைப்படங்கள் தரத்தை மேம்படுத்தும் விதமாக விண்ணப்பதாரர்கள் 200 dpi ரெசல்யூஷன் கொண்ட புகைப்படங்களை அளிக்க வேண்டும். வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் படிவம் 6A நேரில் அளிக்கப்பட வேண்டும். பல்வேறு வகையான வாக்காளர் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. படிவம் 6 புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்ப படிவம். படிவம் 6A வெளிநாடு வாழ் வாக்காளர் ஒருவர் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவம். படிவம் 6B வாக்காளர் பட்டியலில் அங்கீகாரத்திற்காக ஆதார் எண் உண்மை என சான்றிதழ். படிவம் 7 நபரின் பெயரை சேர்க்க ஆட்சேபனைக்கான வாக்காளர் விண்ணப்ப படிவம். வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே உள்ள பெயரை நீக்க கோருவதற்கான படிவம். படிவம் 8 குடியிருப்பை ஒரு தொகுதியில் இருந்து வேறு தொகுதிக்கு மாற்றினாலோ அல்லது தற்போது வசிக்கும் தொகுதிக்குள்ளேயே மாற்றினாலோ நடப்பு வாக்காளர் பட்டியலில் பதிவுகளை திருத்தம் செய்வதற்கான அல்லது மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கான மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதற்கான படிவம் 8 ஆகும். பெயர் சேர்த்தலுக்கான விண்ணப்பத்துடன் வசிப்பிட முகவரி மற்றும் வயது சான்றுக்காக கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முகவரி சான்றாக நீர், மின்சாரம், எரிவாயு இணைப்பு ரசீது, ஆதார் அட்டை, தேசியமயமாக்கப்பட்ட அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி, அஞ்சல் அலுவலகத்தின் தற்போதைய கணக்கு புத்தகம், கடவுச்சீட்டு, விவசாய புத்தகம், பதிவு செய்யப்பட்ட வாடகை குத்தகை பத்திரம், பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை முகவரி சான்றாக அளிக்கலாம். வயது சான்றாக சுய சான்றொப்பமிட்ட தகுதி வாய்ந்த உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி அதிகாரி, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் வழங்கிய பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, பான் அட்டை, ஓட்டுநர் உரிமம், CBSE, ICSE மாநில கல்வி வாரியங்களால் வழங்கப்பட்ட 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு சான்றிதழ், இந்திய கடவுச்சீட்டு இவைகளில் ஏதேனும் ஒன்றை வயது சான்றாக விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து வழங்க வேண்டும். ஓகே நண்பர்களே, இனி இணையதளம் வழியாக சென்று எவ்வாறு நாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.voters.eci.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், மாற்றம் செய்தல், ஆதார் எண்ணை இணைத்தல் போன்ற அனைத்து சேவைகளையும் இந்த இணையதளம் வழியாக தான் செய்ய வேண்டும். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு முதலில் நீங்கள் இந்த இணையதளத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓபன் செய்ய வேண்டும். அதற்காக இங்க சைன் அப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சைன் அப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல 2 விதமா கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர், இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர், அதாவது இந்தியாவுக்குள் உள்ள வாக்காளர்கள் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்காளர்கள் 2 விதமாகவும் விண்ணப்பிக்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இமெயில் ஐடி மற்றும் கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உள்ளீடு செய்து சைன் அப் செய்ய வேண்டும். இந்திய வாக்காளர்களாக இருந்தால் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், மொபைல் நம்பர் மேண்டேட்டரியா தேவை. அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நீங்க உன்னில் செய்ய வேண்டும். லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணணும். எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஓபன் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக இந்த பேஜ்லயே இங்க இருக்கு லாகின் ஆப்ஷன் இருக்கு.
இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல உங்க ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலக்டர் கொடுத்திருக்காங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஓவர்சீஸ் எலக்டர் அதாவது NRI, அப்புறம் objection for proposed inclusive deduction of name in exiting roll அதாவது ஆல்ரெடி வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்தவர்களுக்கு மரணம் ஏதாவது ஏற்பட்டால் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான படிவம் ஃபார்ம் 7 கொடுத்திருக்காங்க. அப்புறம் முகவரி மாற்றம், தொகுதி மாற்றம் அந்த மாதிரி சேவைகளுக்காக ஃபார்ம் 8 கொடுத்திருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண்ணை சேர்ப்பதற்கு படிவம் 6B கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகளுக்கான ஃபார்ம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பதற்கு ஃபர்ஸ்ட்லே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலக்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபார்ம் 6 இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். ஃபார்ம் 6 நியூ எலக்டர்ஸ்க்கான விண்ணப்ப படிவம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க வேணும்னா உங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் உள்ள முன்னணி மொழிகள் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னா ஆங்கிலம் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மொழி வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். உடனே இந்த மொழிகள் எல்லாமே தமிழுக்கு மாற்றப்படும். அதன் பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல மாநிலம், மாவட்டம் மற்றும் சட்டமன்றம், நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி எண், நாடாளுமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். மாநிலத்தை செலக்ட் பண்ண உடனே அதன் கீழ் வரக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே வரும். நீங்க செலக்ட் பண்ணா போதும். மாநிலம், மாவட்டம் செலக்ட் பண்ண உடனே உங்க சட்டமன்ற தொகுதி எல்லாமே அதுல வரும். அதுல உங்களோட சட்டமன்ற தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், நாடாளுமன்ற தொகுதியையும் தேர்ந்தெடுக்கலாம். அதன் பிறகு தனிப்பட்ட விவரங்கள், தனிப்பட்ட விவரங்கள்ல முதல் பெயர், குடும்ப பெயர் ஏதேனும் இருந்தால் குடும்ப பெயர் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைக்காக உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். 2 MB-க்குள்ளாடி 4.5 சென்டிமீட்டர் x 3.5 சென்டிமீட்டர் அளவில் உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கலர் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் உறவினரின் விவரங்கள், உறவினர்களில் யாரேனும் ஒருவரின் பெயர் மற்றும் குடும்ப பெயர், உங்களது தந்தை, தாய், கணவர், மனைவி பெயர் ஏதாவது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க, எல்லாமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு ஆதார் விவரங்கள் கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க டிக் பண்ணி உங்களது ஆதார் எண்ணை என்டர் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் கொடுத்திருக்காங்க, உங்களது ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா பிறந்த தேதி விவரங்கள், உங்களது டேட் ஆஃப் பர்த் கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதிக்குரிய ஆதாரத்திற்கான ஆவணம் கேட்டிருக்காங்க. உங்க கையில பிறந்த தேதிக்காக என்ன ஆதாரம் இருக்கோ அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 MB-க்குள்ளாடி JPG அல்லது PDF ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தற்போதைய முகவரி விவரங்கள் கேட்கறாங்க. தற்போது நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கும் முகவரியை, வீட்டு எண், தெரு பெயர், நகரம், அஞ்சல் குறியீட்டு எண், அஞ்சல் அலுவலகம், மண்டலம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா முகவரி ஆதாரத்திற்காக ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 2 MB-க்குள்ளாடி JPG அல்லது PDF ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு உடல் இயலாமை வகை ஏதேனும் இருந்தால், அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது இருந்தால் டிக் பண்ண வேண்டும். உடல் இயக்க இயலாமை, பார்வை குறைபாடு, காது கேளாதோர், வாய் பேசாத அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் விவரம் ஏதாவது சேர்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதுல உங்களது நகரம், மாநிலம், மாவட்டம் எல்லாமே தேர்ந்தெடுத்து மந்த், டேட் என்டர் செய்ய வேண்டும். கடைசியாக இடம் எழுதப்பட வேண்டும். அடுத்தது கேப்சா கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி இங்க முன்னோட்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பண்ணி டபுள் செக் பண்ணி சேமி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், அதாவது சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சேமிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவம் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிக்கு செல்லும். அவர் உங்களது விண்ணப்ப படிவத்தை பரிசீலனை செய்து உங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பார்கள். அதன் பிறகு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை அஞ்சல் வழியாக உங்களது வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். ஆகவே 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்திருந்தாலும் ஒருவேளை தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் இணையதளம் வழியாகவோ அல்லது மேற்குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு முகாம் நடைபெறும் இடங்களுக்கு நேரடியாக சென்றும் உங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது 18 வயது நிரம்பிய ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகும். ஆகவே வாக்காளர் பட்டியலில் இணையதளம் வழியாகவோ அல்லது குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் நேரடியாக சென்று சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு உங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.